இது எங்கள் மேரேஜ்க்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டே. ஸோ கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும்னு நினச்சேன். சரி, இது இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு மணிக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவருக்கு பிடிச்ச கலர் பிளாக் தான். ஸோ அந்த பிளாக் கலர்லேயே ட்ரெஸ் போட்டேன். எனக்கும் ஃபேவரட் கலர் பிளாக் தான். அண்ட் அவருக்கு நான் மினிமலாக மேக்கப் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். ஸோ மினிமலாக மேக்கப்பும் பண்ணேன். ஹேர் வந்து நான் டை பண்ண போகிறது கிடையாது, ஓப்பனில் விட போகிறேன். ஏன்னா என்னோட ஹேர் ஓப்பனில் இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்குமே இப்போலாம் ஃப்ரீ ஹேர் விட்டால் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போலாம் எனக்கு ஹேர் ஃபால் பற்றி ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. பிகாஸ் டெய்லி நான் ஒரு கம்மி எடுத்துட்டு இருக்கேன். இதில் எசென்ஷியல் மல்டி விட்டமின்ஸ் இருக்கு. அது ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஹேர் டெக்ஸ்டரையும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. அண்ட் தீஸ் ஆர் ஃப்ரம் பி பாடி வைஸ். ஓகே, இப்போ ஃபுல்லாக ரெடி ஆயிட்டேன். நாங்கள் இந்த வருஷம் வேலண்டைன்ஸ் டேயை ரொம்ப கிராண்டாலாம் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கல. ஜஸ்ட் இந்த பியூட்டிஃபுல்லான ஓல்டு ஹோம் ஃபவுண்டேஷனுக்கு போயிட்டு ரொம்ப காமா மீனிங்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஆனஸ்ட்லி இந்த இயர் ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக ஃபீல் ஆச்சு. சில சிம்பிள் மொமெண்ட்ஸ் தான் லைஃப்ல மோஸ்ட் மெமரிஸ் ஆகிடும் இல்லையா? ஸோ அங்கேயே எல்லாருக்கூடையும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு ஒன்னா இருந்தோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த வேலண்டைன்ஸ் டே ரொம்ப சிறப்பாகவே முடிஞ்சிருச்சு.